வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதுதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி 3ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே வந்து 1, 8, 3 நாளே கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வந்து அவருடைய சுய நட்சத்திரம் மிருக சீஷத்தை ட்ராவல் ஆகிற அந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறைய. இந்த ஒரு 3வது மனிதர்கள் சொல்கிறது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அதனால் டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியோடு சொல்லுங்கள். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் ஒரு எமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து இப்போ வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வந்து 2, 7, 6 கணவன் மனைவிக்கணும் நிறைய வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அது வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து சூரியனில் வந்து போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனை இருக்காதுனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால திருமணம் சார்ந்த உறவுகளில் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்கள், ஈகோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3, 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். எதுவும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப ஒரு பிடிவாத நோக்கு இருக்கும். எதுவுமே வேகமாக நடக்கலைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனான 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானங்களையும், வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோட கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா, கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். பட் இருந்தாலும் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குழந்தை கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் சுக்கிரனில் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி குழந்தை வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ்னால் கொஞ்ச நாள் ஒரு வாரம் 10 நாள் பொறுத்துங்க. அந்த வக்கர நிவர்த்தி ஆனோன்னு எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த விஷயங்கள், அதாவது வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கணவன் மனைவி முதலே சொன்னால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கவனமாக. 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது 3, 8ங்கும் போது ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களாக இருந்தாலும் இதுவரை இருந்த ஒரு சந்தோஷத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா செவ்வாயுடைய சாரம் என்பதே உங்களுக்கு 1, 8 மற்றும் 2 என்பதே குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், ஒரு சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது. ஸோ 10ஆம் அதிபதியான வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 11 நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற வேண்டிய ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11 சனி ஆட்சி பலத்தோடு இருந்து வக்கரமாக இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல எமோஷன்ஸ், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து குருவாக இருந்து அவரு வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரும் பணம், வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து கேது வந்து இப்போ சுக்கிரனில் போகும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலை விஷயங்களை வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்களில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வீடு, சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக வந்து மென்மேலும் முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3, 8, 1 கொஞ்சம் வந்து எமோஷன்ஸும் ஒரு யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை மண்டையில் போட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. முதல்ல வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பிரச்சனை வந்ததுன்னா கூட அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி
பண்ணி ஆகணுங்கிற தில்லாக வந்து அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு வந்து மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுதோ டென்ஷனாக இருக்கிறதோ வந்து ரொம்ப தப்புங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயம் பண்ணுறதாலும் ஒன்றுக்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து கேட்டவுடனே எமோஷன் ஆகுறது, இவங்க சொல்லிட்டாங்கன்னு எமோஷனாக பொய் சொல்லலாம். உங்களை வந்து ஏமாத்துறதாக நிறைய பேர் சொல்லலாம். பொய் சொல்லி உங்களை வந்து எமோட் பண்ணலாம், கலாட்டா பண்ணலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவது, ராகு வந்து 12ல் இருந்து சனியுடைய சாத்தும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாயோட சாதனம். வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லப்போ அது மண்டையில் போய் குழப்பறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நல்ல ஒரு வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக 5ல் இருக்கும். வேலையில் நிறைய கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் ஆகும், கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வேலை கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு புலம்புவீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாகவும் சில நேரம் ரொம்ப வரட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ நீங்கள் இல்லைனாலும் குடும்பத்து நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் வந்து பார்த்திங்கன்னா சதுரவழி வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சொந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அது தீர்வு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மேஷ லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. எல்லாமே என்னென்ன ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை மாற்றங்கள், வேலையில் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸஸும் அதிகமான வேலை பளுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து வேலையை விட்றதெல்லாம் வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதெல்லாம் ஒரு மாத கிரகங்கள், ஒரு மாதம் டென்ஷனாக இருக்குன்றதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் எடுக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ அவசரத்தை ஏதாவது முடிவு எடுத்திங்கன்னா அதுக்கு ப்ராப்ளமாக, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல வழி நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஸோ சில பேர் வந்து பழைய கடன்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கொடுத்துட்டு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து அமௌண்ட் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வருமானம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க, அதெல்லாம் சரி பண்ணிக்கலான்றது ரொம்ப நல்ல விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு உத்வேகமும் நல்ல முயற்சியில் வெற்றியும், இளைய சகோதரர்களால் நல்ல ஒரு கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஐட்டங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயம். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் வந்து நம்மகிட்ட வந்து பிடிவாதமாக இருக்கிறத வந்து தவிர்க்க முடியாது. நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க பிடிவாதம் முடிக்கும். கொஞ்சம் பார்த்தோம்னா 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது வேலை பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கடன் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை மைண்டில் போட்டுக்கிட்டு உட்காந்து உழைச்சிட்டு இருப்பீங்க. ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நினச்சி ஏதாவது கமிட்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஏதாச்சும் வந்து தப்பாக இடவிடமாக சரின்னு தலையாடிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியலைங்கிற மாதிரி ஃபீலே கொண்டு வந்துடும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கமிட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்து கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அதீதமாக ஒரு முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சனி வக்கரம் வந்து 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும். ஐயோ நம்ம நினச்ச மாதிரி இல்லையே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நிறைய பேராசைகளை கொடுத்து அப்புறம் லாக் பண்ணும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான்.
ஸோ 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், குடும்பத்திற்காக நிறைய செலவு, சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். வீடு சொத்துக்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி, அந்த சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்குற நல்ல ஒரு அறிவு முதிர்ச்சியோட ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவீங்க. புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து சனியுடைய சார்ந்த தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக பரம ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபதியும், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கமிட்மெண்ட் எதாவது கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கமிட்மெண்ட் கொடுங்க. ஸோ ஏதாச்சும் இடவடமாக கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி வந்து, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து அதிகமான பேராசை ஏற்படுத்தி அதை வந்து நம்மளை லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில்துறையில். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வக்கரமாக இருக்கும். குழந்தைகள் நிறைய பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வரணும் பெருசாக இல்லைங்க. நல்லா அறிவுபூர்வமாக பேசுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது நினச்சி கொஞ்சம் ஃபீல் இருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களை நினச்சி கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை ஏதாச்சும் வழக்குகளோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 4ல் இருக்கிறது. 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வேலையில் நிறைய இப்போ வந்து 5ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் லாபம் இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ சில நேரம் வந்து இந்த வேலையை விட்டுலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை மனதாக இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ண சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ அது வந்து 3ல் வக்கரமாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம், தாயாரோட பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. 2ல் வந்து 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. குடும்பத்திலோடைய சப்போர்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சூரியன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல கமாண்டிங்காகவும் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து என்னென்னா 4ல் உள்ள கேதுடைய சாரத்தில் வர்றதுனால சொத்துக்கள் ஏதாவது விற்பனை ஆகாமல் இருக்குது, வழக்குகளில் இருக்குன்னா இப்போது நீங்கள் வந்து அதை பேசி கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது வந்து அதுவும் வக்கரமாக இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் விற்பனையாவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் வந்து வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து விற்பனையாவதற்கான வாய்ப்புகள். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய வந்து பணம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் வெளியில் உல்லாசமாக போகிறதோ, சில பேர் வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஒன்றும் பெரிய ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் வரும். ஏன்னா வந்து குரு வந்து இப்போ செவ்வாயோடைய சாதத்தில் போகும்போது 6ஆம் அதிபதி சாதத்தில் போகும்போது தேவையில்லாத சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அது டே டு டே லைஃப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன கான்ட்ரவர்சிஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் அப்பா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் 9ல் வந்து உங்களுக்கு வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதம் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து என்னடாவது டென்ஷன் பண்ணுறாரு மாதிரி இருக்கும், கோச்சிக்கிட்டு போய் உட்காறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய லோன்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆகணும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கான செலவு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது லாபங்கள் உங்களை தேடி வரும். ஸோ ஏதாச்சும் வந்து கடன் லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது, தாய்மாமன் சொத்து ரீதியாக ஏதாச்சும் வர வேண்டி இருக்கிறது இல்லை அதுனா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை நினச்சி அந்த இறைவன் உள்ளே இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் இருக்கார். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு புதன் வியாழன் வந்து கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி படத்தோடு வந்து குடும்பத்தில் நல்ல சப்போர்ட் இருக்கும். சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது இந்த 3-2 தொடர்பு ஏற்பட்டாலே கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமான பின்னாடி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களை இருப்பதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அம்மா வந்து கொஞ்சம் பிடிவாதம் பண்ணிட்டு குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் வந்து அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து தாயாருடைய நடவடிக்கைகள் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மன வருத்தம் கொடுக்கும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் வந்து தாயாருடைய உடல் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான ஒரு ரீதியில் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆல் இந்த கேம் தான், வேறு வழி கிடையாது. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். ஸோ அதேமாதிரி நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து வேலையில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். காரணம் செவ்வாயோடைய சாரம் 5ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட் தான். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து நடாது வேலையில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல உங்கள் எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும். கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 8ல் வந்து சனி. ஸோ 8ல் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குருவின் சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் யாரெல்லாம் சனி தசாபுத்தி அதன்கள் நடக்குதோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதியான குரு வந்து 11 இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உத்தியோகம், வெளிநாட்டில் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் 5ஆம் அதிபதி சாரத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் தொழிலுக்காக சின்ன சின்ன கடன்கள் வாங்குறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் 3-11 கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். என்னென்னா அது வந்து சூரியன் சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன கலகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பிடிவாதங்கள் இருக்கும். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதமான ஒரு பேச்சு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினும் சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு கமாண்டிங்காக ஒரு விஷயங்களும் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியான கேதுவுடைய சாரத்தில் போகுது. ஸோ அதனால் ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறமா சுக்கிரனுடைய சாரம் அதுவும் 3ல் இருக்கும்போது இனிமேல் 2-3 தொடர்பு இருந்தாலே கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக தரும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதில் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
12 இருக்கிறதுனால வந்து என்ன மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, அதனால் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து என்ன ஒரு மாதிரி அன்னீசியாக ஃபீல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, அந்த குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு 5ஆம் அதிபதியான விஷயங்களாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி, சனி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக பெரிய லாபங்களையும் பெரிய விபரீதமாக ஏதாவது லாட்டரி டிக்கெட்னா திடீர்னு லாட்டரி டிக்கெட் வந்து வராத பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சு, நான் அப்படி தான் சொல்லிட்டு பிடிவாதமாக பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை வந்து எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கடக லக்னமாக இருந்து கேது தசாபத்தி, அதனால் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொடுப்பார். நல்ல ஞானத்தை தேடி வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வழக்குகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. பார்த்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் கருத்து பேதங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து வீடு சொத்துக்கள் விற்பனையாளர் ஒரு பெரும்பாடம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அவர் வந்து ஒரு புதன்கிழமை வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகிறார். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் அதாவது நீச்சமாறார். ஸோ அதனால் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, கொஞ்சம் வல்கராக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஏதாச்சும் சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி 3, 2லாம் ஏதாவது கலகங்கள் எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டானா எமோஷன் ஆகிடுறது, இல்லை ஒரு டிப்ரெஸ் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து ஏராளமாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. 4. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ஒரு நல்ல யோகங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர் லாபங்கள் திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், நிறைய டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ இருந்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில நேரத்தில் கொடுத்துரும். ஸோ அதனால் அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா தொழில் ரீதியான விஷயம்லாம் அபரிதமான ஒரு ஆசையை காமிச்சு கப்புன்னு கவுத்து விட்ரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ல் சனி வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ல், அதனால கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால வைக்காமல் இருக்கிறது, ஏதாச்சும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான
சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது. ராசியிலேருந்து இப்போ 2ஆம் இடம் போகிறான்னு வச்சுக்கோமே, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வக்கரமாக இருக்கும்போது லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே இருக்கும். ஆனால் பெரிய லாபங்களை நோக்கி உங்களுக்கு மனசு போகும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு புதன்கிழமைக்கு மேலே வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து 2-3 போது தேவையில்லாத ஒரு மன சஞ்சலங்கள், குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்ம லக்னமாக சந்திர தசாபத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் ஒரு குதூகலமான வாரமாக கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதியில் ஒரு வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் வந்து செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது நல்ல ரீதியில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், மற்றபடி அப்பா சம்மந்தமான விஷயம், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாச்சும் வரணுன்னாலும் வரதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் ஏற்படுத்தும். பெரிய பொருள் வர மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய கடனில் தள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ராகு சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்க ராகு ரொம்ப டென்ஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறார். பட் இருந்தாலும் பெரிய டென்ஷன்ஸ் வராது. ஏன்னா வந்து அது நட்சத்திராதிபதி வந்து 7ல் இருக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஓரளவுக்கு ரிலீஃப்னஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம். குரு வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதி 10ல் தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி விஷயங்களும் 7ல் இருக்கிற சனி வந்து 6ஆம் அதிபதியாக வரணும்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஏதாச்சும் குழப்பறதுக்கான ஆகிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து வக்கரமாக உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி இருக்கும். இந்த லாபம் இருந்தால் தான் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாவது கேது 2ல் இருக்கும்போது வெடுக்குன்னு பேசுறது, கூடவே சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக கண்ணாமனா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் குடும்பத்துக்காக வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் 2ல் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது தேவையில்லாத பேச்சுக்கள், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இடவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க நொந்துக்கிறது, நமக்கு நாமே நொந்துக்கிறது, புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபீல், அதாவது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் மலைச்சலும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது தான். கொஞ்சம் அடமன்சி இருக்கும். ஸோ அந்த அடமன்சியை மட்டும் விட்டுட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி அப்பா சம்மந்தமான விஷயங்கள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் நொந்துப்பீங்க. சரி நடாத வாழ்க்கை இப்படி இருக்கேங்கிற மாதிரி விஷயங்களே ஏற்படுத்தும். குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஆள் இந்த கேம் இந்த பொண்ணு போய் பண்ண முடியாது. ஸோ நீச்சம்னா ஒன்றும் இல்லைங்க, மனசில் வந்து கவலைகளையும் சின்ன ரணங்களையும் கொடுக்கும். ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மாத கிரகம் தான். ஸோ ஒன்றும் ரொம்ப நாளாக இருக்காது, ஒரு 20 நாளில் மாறிடும். அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுயசாரத்தில் இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்கன்றதுக்காக கத்துறது திட்டத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காமாக டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் அப்படின்போது நல்ல ஒரு பிரயாணங்களை கொடுப்பார். ஸோ சொத்துக்கள், அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு ரீதியில் ஒரு பெரிய விஷயங்களும் நடக்கும். ஸோ இது பட் இருந்தாலும் குரு வந்து செவ்வாயோட சாதத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டாந்துடும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நடுவில் மனைவிக்கு நடுவுலையும் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து
அது செவ்வாய்ங்கிறது 3 8ஆம் அதிபதி சாரத்தில் போகிறது வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குடும்ப சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சனி 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க சின்னதாக ஒரு பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதியில் வந்து சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது 6ல் வந்து சனி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனங்களை அகன்று கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே நல்ல விஷயங்கள் தான். 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது மனைவியோட முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மனைவியோட முயற்சி மனைவிக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தை நினச்சி அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்து வேறு ஊரில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் ஏற்படும் சில பேருக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். 8ஆம் அதிபதி ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது அது வந்து குருவோட செவ்வாய் வந்து காம்பினேஷன்ஸ் இருந்தாலே வந்து என்னென்னா தேவையில்லாத ஒரு சந்தேகம், ஏதாச்சும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். சந்தேகத்தை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது அப்பாவோட நடவடிக்கைகள் நம்மளுக்கு காயப்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு நொந்துக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ ஏன்னா அந்த நீச்சம்ங்கிறது வந்து சின்ன சின்ன ரணங்களை ஏற்படுத்தும். ஒரு மாதகிரகம்னு அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு விஷயம் நடக்கணும், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், மற்றபடி வந்து பாஸ் சொல்லிட்டாருன்றதுக்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷன்ஸை கொடுக்கும். தேவையில்லாமல் மேலே ஒரு கொஞ்சம் புலம்பிக்கிட்டே போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து 7ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவியினோட கொஞ்சம் டென்ஷன்ஸும் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய மன உளைச்சல் டென்ஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காங்க. 6லேருந்து வக்கரமாக வந்து வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணி மேலே வந்துங்கிற எண்ணங்கள் நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் நடக்கலைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து சின்னதாக கடன் வாங்குறது அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது சுக்கிரன் நீச்சமாக ராசியிலே இருக்கும்போது குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஸோ குடும்பத்தில் வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் நொந்துப்பீங்க. அதாவது இந்த குடும்பத்தையாடா வந்து உட்காந்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஃபீலை கொடுக்கும். ஏன்னா நீச்சம்ங்கிறது ரணங்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக அதே மாதிரி அப்பா சம்மந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு மாச கிரகம், அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 12ல் நீச்சமாக இருக்காங்க. ஸோ 12 நீச்சமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தேவையில்லாத பின்னாடி பேசுகிறாங்கன்றதுங்க நினச்சி ஒரு டென்ஷனு ஒரு மன உளைச்சல் வருங்க. ஸோ நீச்சம்ங்கிறது வந்து பின்னாடி ஏதாவது பேசிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டான்னு ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் தூக்கம் இல்லாமல் உட்காந்து புலம்புறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது இந்த எமோஷன்ஸை வந்து நைட்டு தூக்கத்தில் தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறது, ஸோ உள்ளுக்குள்ளேயே நொந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்காரும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் அப்பானால் வந்து ஒரு ஹோல்டு கிடைக்குது. வெளிநாட்டில் இருக்கனால நல்ல ஹோல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு அவர் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் வழக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா
அது தேவையில்லாத ஒரு டென்ஷனை ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து அது வந்து ஒரு வழக்கு இருக்கும், பக்கத்தில் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கலாம் வந்து தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்லாம் விட்டிங்கன்னா அவன் போய் ஏதாச்சும் வற்றி வச்சுருவான். ஸோ அதனால் எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட நிலவரங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு வர வேண்டிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது அது 8ல் இருக்கும்போது டே டு டே லைஃப்லேருந்து ஏதோ ஒரு எமோஷன்ஸோ அம்மாக்கிட்ட வந்து ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனம்னா சின்ன ஒரு பழுது பாடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் ரிப்பேர் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சனி வந்து 8ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக கடன் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கும்போது வேலையை ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து எவனாச்சும் எதாவது கொளுத்தி போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட எமோஷனல் டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்தாலும் நல்லது. ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு டென்ஷன் பார்ட்டி தான். ஸோ நான் வேலையிலலாம் இருக்கும்போது ஏதோ கணவனா பேசிடுவேன், என்கிட்ட திட்டுவாங்க. அது ஆளே கிடையாது. சொந்தக்காரன்லையும் சரி வெளியிலையும் சரி நம்மக்கிட்ட திட்டுவாங்க, அது ஆளே கிடையாது. ஏன்னா வந்து நியாயம் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து வெளிப்படுத்தும் போது அதோட எமோஷனோட லெவல் வந்து ஒரு 500% அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இவ்வளோ திட்டணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா திட்டிருக்க வேண்டாமேன்னு தோணும். ஸோ அதனால் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில். அது வந்து தேவையில்லாமல் நம்மளை தூண்டி விட்டோன்னா கற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வீக்னஸ் வச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க. நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா அது ஒரு ரேட் வச்சுக்கிட்டேன், கோவப்படுறதுக்கு ஒரு ரேட் வச்சுக்கிட்டேன். அதில் நம்ம கோவப்படுறதே கிடையாது. ஏன்னா கோவப்படும்போது இதுக்கு என்ன வேல்யூன்னு பார்ப்பேன். அது ஒரு 20,000 மேலே வேல்யூனா கோவப்படணும், அதுக்கு கம்மினா கோவப்பட வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அதில் இப்போ அதிகமாக கோவப்படுறதில்ல. இல்லைன்னா சின்ன காஃபி டீ சின்ன விஷயத்தான் கோவப்பட்டுட்டு இருந்தோம். காஃபியை கொட்டிட்டே அப்படின்னு சொல்லி கண்ணாமனு கத்துறது, இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன். சின்ன விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு வேலையை வந்து ஒரு டைமுக்கு செய்யலை அப்படின்னும் போது கீழே இருக்கவங்க கரெக்டாக பணம் இடும்போது நமக்கு டக்குன்னு சல்லுன்னு ஏறிடுறது, கணவனை கத்துறதுன்ற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து இப்போ அவாய்ட் பண்ணிட்டோம். எப்படின்னா இதுதான் சரி, எதுக்கு இதோட வேல்யூ என்னென்னு பார்க்குறது, வேல்யூ ஒன்றும் இல்லைன்னா அதுக்காக பேசுகிறதே கிடையாது. சரி விட்டு போ அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்குது. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து அந்த கோபத்துலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு வேல்யூ. நீங்களும் வந்து உங்களுக்கு கோவப்படுற ஆளாக இருந்தீங்கன்னா என்ன வேல்யூக்கு நம்ம கோவப்படுறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கங்க. நான் அதை தான் பண்ணுறேன். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல மனைவியோட முயற்சிகள் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல வருமானங்கள் வர்றது, குடும்பத்துக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் வந்துடுறது. அதான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்னாடி பேசுவாங்க, அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாழ்க்கைன்னா இந்த கிராஃப் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. ஸோ அந்த கிராஃப்னு நினச்சிக்கிட்டு புலம்புறனால கத்துறனால ஒன்றும் ஆகுது. அதை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருதுனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக, ஏன்னா வக்கரம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம்லாம் கண்டிப்பாக இருங்க. பட் என்னென்னா குரு தசாபுத்தி அந்த நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுத்துருவாரு. பட் இருந்தாலும் புதன் வியாழனுக்கு மேலே தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள். ஏன்னா அது சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது தேவையாக நினச்சி அப்படியே புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்தா சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். பட் இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதி, அதாவது திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திராஷ்டிரமம், அப்போ தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக வரும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்க ராகு சனியுடைய சாரத்திலும் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன்ஸாகவும் நிறைய அலைச்சல் இருக்கிறது, கொஞ்சம் அதிகமான வேலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து குரு தசா வந்து குரு வந்து 8ல் இருக்கார். அதுவும் செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், டென்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை வந்து பாடுபடுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கா. ஸோ 5ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவுடைய ஆக்டிவிட்டீஸில் சின்னதாக ஒரு அடமன்சி இருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா போதும். கண்டிப்படி துலா லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது லாபங்கள், பெரிய பெரிய லாபங்கள் வரணுன்னாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வருமானம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வெளிநாட்டில் இருக்கும்போது என்னடா அது நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லையேங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து கேது தசா, கேது 12ல் இருந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலும் டென்ஷன்ஸையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசா வந்து சுக்கிரன் வந்து 12ல் வந்து நீச்சமாக இருக்கிறது, கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறது, ஏதாவது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, இது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எமோட் ஆகிருக்கிறது, நமக்கு வந்து செய்வனை செஞ்சுட்டான், அதை செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு தூங்காமல் உட்காந்து வெட்ட முழிச்சிருக்குது, இதெல்லாம் தோணும். அதெல்லாம் நடக்காது. இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துன்றதுனால அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டு நீங்கள் பாட்டு நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியாக இருக்கிறது, தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டார்ச்சர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். வேலையில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலையில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரதுக்கான இப்போ டே டு டே லைஃப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்மூடித்தனமாக வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுவீங்க பக்திங்கிற பேரில். ஸோ அதெல்லாம் டார்ச்சர் பண்ண இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர்லாம் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தொடாதன்னுவாங்க. என்னையா தொட்டால் என்ன நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து தொடாத நாங்கள் வந்து கலாடா பண்ணுவோம் சின்ன வயசில். ஸோ அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது பக்திங்கிற பேரில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் வந்து நம்மளை டென்ஷன் படுத்துவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து பேதங்கள், கொஞ்சம் அம்மாவோட விஷயங்கள் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதை கண்டிப்பாக உணர முடியும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் அது செவ்வாய் 8ல் இப்போ போயிட்டு இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள், குழந்தைகளோட விஷயங்கள் நம்ம எமோஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. குடும்பத்தில் உள்ள ஒரு நபரும் வந்து நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஒரு காலகட்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி தாய் மாமன் சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு டென்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது அதுவும் வந்து 11ல் இருக்கிறது வந்து நல்லது தான். ஸோ அது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 7-11 சுப நிகழ்ச்சி நடக்கும். பட் இருந்தாலும் அது நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் வகையால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு தகுதி குறைவான ஆள் வந்து நம்மளை ஒன்றும் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவி வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது அதுவும் வக்கரமாக இருக்கும்போது வக்கரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணும். எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேராசையை காட்டி ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டமம் டைமில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது நண்பர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 11லேயே கேது இருக்கும்போது நண்பர்களால் வந்து ஒரு சின்ன நெருக்கடிகளோ டென்ஷன்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மூத்த சகோதரர்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. லாபங்கள் வருதோ இல்லையோ அவங்களால ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வரும். அப்பா சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன்ஸ் படுறதுக்கான வாய்ப்புலாம் உட்காந்து பேசி கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் ரொம்ப அற்புதமான பலன்களை கொண்டு கொடுப்பார். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்கள், தாய்மாமன் உறவுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து அது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்து ராகு வந்து 5லிருந்து சனியோட சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகும். தாயார் உடல் நலம் சரியாமல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் செலவு வைக்கிறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி குழந்தைகள் உங்களுக்கு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பும் எல்லாம் இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடும். அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருந்தாலும் செவ்வாய் இப்போ 8 போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா வேலையில் வந்து ரொம்ப கவனமான வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுத்து கிடைச்சாலும் தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் அம்மாவுக்கு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம். வண்டி வாகனம் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் எமோஷன்ஸ் கொடுக்கும், கொஞ்சம் பிடிவாதங்கள் கொடுக்கறதுக்கான எதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்றதை வந்து உட்காந்து யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருச்சிக லக்னமாக இருந்த கேது தசாபதியும் கேது 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் வந்து லாபத்தில் வந்து நீச்சமாக இருந்தாலும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அது மட்டும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் அங்கே நடக்கிற ஒரு சில நடவடிக்கைகள் நமக்கு சின்ன மன காயங்களை ஏற்படுத்தும். அது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ என்னங்க, நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 4, 6 என்பது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுக்காக சின்னதாக கடன்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் சனி வக்கரமாக இருக்கும்போது இளைய சவர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் கொஞ்சமாக டிலே ஆகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்களை வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள் கைகூடுவது, குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொல்கிறது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை ஆட்களால் வந்து சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி இப்படி வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்னதாக ஒரு கருத்து பேதங்களோ ஒரு சின்ன பிடிவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயம் திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். கணவன் மனைவியோட வந்து புதன் வியாழனில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன் வியாழனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான சின்ன மன ரணங்கள் இருக்கும். ஏதாச்சும் நினச்சிட்டு புலம்புவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியுடைய வந்து சின்னதாக ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக. 11ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்பொழுது அதுவும் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது தரம் தாழ்ந்த கொஞ்சம் ஏடாவடமான நண்பர்கள் வந்து நம்மளை கூடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள்ங்க. ஸோ இனிமேல் பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருக்கிறது சூரிய தசாபுத்தி, அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ஆட்சி பலத்தோடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அப்பாவுடைய நடவடிக்கைகள் பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் இடவடமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சமாக சின்னதாக வந்து ஏதாவது ஒரு புலம்பல்கள் இருக்கும். ஸோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சுன்னு. ஸோ எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாட்கள் இருக்கும். அது சுக்கரன் மாறணுன்னு சரியாயிடும். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் நல்ல விஷயங்களை கொடுத்துருவார். ஸோ பட் இருந்தாலும் புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தரும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் காதல் கைகூடி காதல் திருமணங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 4லிருந்து சனியுடைய சாரத்தில் 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் ரொம்ப நாள் விற்காத சொத்துக்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு வம்சாவழியில் வந்து பழைய செட்டில்மெண்ட் கிடைக்காம சொத்துக்களால் வந்து ஒரு வில்லங்க இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் சனி வக்கரமாக கொஞ்சம் டிலேடாக நடக்கும், பட் நடக்கும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்தோம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 6 புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து கடன் வாங்கி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயோ ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். இளைய சகோதரர் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிற ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு பிடிவாதம் இருக்கும். கணவன் மனைவி நடுவிலையும் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய நடவடிக்கைகள் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் ஏற்படும். கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போங்க. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், கடன்களை தவிர்ப்பது நல்லது. என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை வந்து யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து தேவையில்லாத ஒரு பேராசையை ஏற்படுத்தி அது ஒரு லாபம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாக்கில் மாட்ட விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அவமானங்களோ சின்ன சின்ன ஒரு மனக்காயங்களோ ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கான விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்களும் இருக்க தான் செய்யுது. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய தசை வந்து ரொம்ப சூப்பர். சூரிய தசை நடத்தணும் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு மனத்தில் வந்து ஒரு பெண்கள் விஷயங்கள் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி என்பது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ செவ்வாய் தசையில் வந்து 7ஆம் அதிபதி என்பது வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் இடவடமாக பேச கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து குரு போகும்போது அவரும் 6ல் இருக்கும்போது ஏதாவது புதிய சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும். ஏதாவது புதிய சொத்தோ வண்டியோ வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் நீச்சமாறார். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன ரணங்கள் இருக்கும். ஏதாச்சும் நடாது இப்படி பண்ணுறானுங்க பட அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்தோன்னா குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சில நேரங்கள் வந்து ஏதாவது மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு பிடிவாதத்தால் ஒரு நெகட்டிவிட்டி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ பிடிவாதத்தெலாம் தூக்கி போடுங்க. லைஃப்னால் அப்படி தான் இருக்குன்றதுல போயிட்டே இருக்கணும். அதேபோல் 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது, அதுவும் சுக்கிரனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நடவடிக்கைகள் ஏதாச்சும் வந்து அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அதனால் ஒரு வாக்குவாதங்களோ விரோதமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 9ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து சின்னதாக ஒரு அலுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு விரக்தியோ ஒரு மன புலம்பல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய அகலக்கால் வைக்கிறது, பெரிய கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் சார். ஆனால் அதுவரை கொஞ்சம் கன்ஃபார்மாக பொறுமையாக இருங்க. இது ஒரு 15-20 நாள் தான், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறமா 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற போது சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது பாசஸ்கிட்டையும் அப்பா சம்மந்தமான உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், அரசு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இருக்கணும். ஏன்னா ஃபைன் அடிப்பாங்க, கொஞ்சம் பார்த்துட்டுருக்குங்க. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினாலும் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 4-11ஆம் அதிபதி போது ஏதாவது சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 3ல் இருந்து அது வந்து சனியுடைய சாத்திரம் சின்ன கலங்கள் சின்ன மன உளைச்சல் கொடுக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸாக வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுங்கிற ஒரு இல்யூஷன்ஸு ஒரு கற்பனை இந்த நாள் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபதினு குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்லா வந்து அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வக்ரம் 2ல் வந்து வக்ரமாக இருக்கிறது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சு பிடிவாதமான விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக 8ல் இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள் எமோஷன்ஸாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிடிவாதத்தை விட்டிங்கனாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான உறவுகிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் வரும்ன்றதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் போகும்போது சட்ட ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான விசா அந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் பர்மிட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது 7ஆம் அதிபதியுடைய சார்ந்தது மனைவியுடைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள் நம்மளை கொஞ்சம் தூக்கி ஒரு மாதிரி ஏடாகுடமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, வெடுக்குன்னு பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா வந்து சுக்கிரன் 9ல் நீச்சமாக இருக்கும்போது தந்தையுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கும். குழந்தையுடைய நடவடிக்கைகள் தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஐயோ என்னடா அது ஏதாவது ஒன்று. ஸோ இதில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளோ இல்லை குழந்தையோ தொழிலோ ஸோ இந்த 3த்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம மனக்கலக்கத்தையும் மனசில் ஒரு சின்ன ரணங்களையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வரட்டு பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி குருடைய சாரத்தில் போகும்போது பெரிய வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக வரும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். ஸோ என்ன மாதிரி விஷயங்களும் போது 2-11ஆம் அதிபதி 4ல் இருந்தாலே வந்து சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் தாயாருடைய நல்ல அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நல்ல பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து சொத்துக்களோ லிட்டிகேஷன் வந்துன்னா அதெல்லாம் கிளியராக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் வந்து வக்கரமாக இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கணவன் மனைவியினுள்ள ஒரு எமோஷன்ஸையோ பிடிவாதத்தையோ ஒரு டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய நடவடிக்கைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அது வந்து வக்கரனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ரீதியான விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது மாற்றம் இல்லை. 7ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். புதன் வியாழனுக்கு அப்புறம் அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்து சுக்கிரன் 8ல் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். ஒரு எமோஷன்ஸு, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா. அம்மா சம்மந்தமான உறவுகளால் ஒரு டென்ஷன்ஸோ, இந்த அப்பா சம்மந்தமான உறவுகளில் ஒரு டென்ஷன்ஸு, வெளியூரில் இருக்கவங்க நினச்சி ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஓகே. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவுலையும் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் புதன் வியாழனுக்கு அப்புறம். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதனால் வந்து ஒரு மன ரணங்கள் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது அதே தான் கணவன் மனைவிகளோட வந்து தேவையில்லாத பிடிவாதங்கள், ஈகோ, இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 8ல் இருக்கும்போது அப்பாவுடைய நடவடிக்கைகள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மன ரணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது வெளியூரோ வெளிநாடோ பிரயாணம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏடாகூடம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். சேஃப்டி மெஷர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் எமோஷன்ஸ் வரும், ஏதாச்சும் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். புதன் வியாழனுக்கு மேலே தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள், அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணங்களில் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பலகனமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ கும்பலகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 10ஆம் அதிபதியாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ல் உள்ள செவ்வாய் வந்து தொழிலுக்கு 8ஆக அமைவதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ், எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் தொழிலில். ஸோ ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 2ல் இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப ஏடாவடமாக பேசுகிறது, தூக்கி எறிஞ்சு பேசுகிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத வரட்டு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 2 11ஆம் தேதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரணும். ஸோ சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ நான் அப்படித்தான் சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து ஒரு தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினா கேது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 8ல் இருக்கிறது வந்து சந்திரனுடைய சாரத்தில் வந்து வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியோடைய சாரத்தில் போகிறனால ஒரு கடனோ இல்லை எதிரிகளால் ஒரு டென்ஷன்ஸோ, ஒரு லீகல் சம்மந்தமான விஷயம் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தந்தையாருடைய விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்கள், மன காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களால் ஒரு சின்ன டென்ஷன்ஸ் வருது, வண்டி வாங்கினா ஒரு டென்ஷன்ஸ் வர்றது, மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தாலும் ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து இறைவனை முன்றி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து மெனக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய சொத்துக்கள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ரொம்ப நாராசமாக பேசிக்கிறது, கேவலமாக பேசிக்கிறது, திட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து ஒரு தகுதி குறைவாக நடத்திட்டாங்கிற ஒரு ரணங்கள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவியினுள்ள வந்து தேவையில்லாத மன உளைச்சல், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருவார். ஸோ குழந்தைகள் வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சூரியன் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் புதன் வியாழனுக்கு மேலே வந்து ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வரும். ஸோ அந்த அவமானங்கள் வந்து ரொம்ப காயப்படுத்தும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குங்க. ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது. ஸோ 7 சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலே வந்து மனைவியால் கணவனுக்கு வந்து ஒரு டென்ஷன்ஸ் வருது, இல்லை கணவனால் மனைவிக்கு டென்ஷன்ஸ் வரதுமான விஷயங்கள், அவமானங்கள், ஏதோ இவர் இப்படி சொல்லிட்டான்னு புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மனதில் சின்ன சின்ன ரணங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஒரு 15-20 நாள், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது நம்ம கிளைண்ட்ஸாலையும் வரலாம், மனைவியால் வரலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வாழ்க்கை துணை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து நமக்கு ஒரு எமோஷன்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அதனாலே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 11ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது லாபங்கள் நிறையா வந்தாலும் அதுக்கான செலவுகள் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாமே வந்து இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தாலும் சூரியன் வந்து சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து புதன் வியாழனுக்கு அப்புறம் ஒரு மன உளைச்சலையும் கொடுத்துரும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ற ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனும் வேலையில் கொடுக்கும். ஒரு 15-20 நாள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா ரொம்ப சிறப்பான பலன்கள், குழந்தை சம்மந்தமான விஷயம், நல்ல பலன்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 9, 6 அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம் கவனமான, வெளிநாட்டில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மீன லக்னமாக இருந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து சனி நிறைய செலவுகள் ஏற்படும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் செலவு பண்ணுறது, கொஞ்சம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்பட்டுரும். பெரிய லாபம் வருதுன்றதுக்காக நினச்சி நம்ம பண்ணுவோம். அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி செலவில் அதிகம் இழுத்து விடுற மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சொத்துக்கள் ஏதாவது விற்பனையாக வந்து சொத்துக்கள் விற்பனையாக வருது, வண்டி வாகனம் வந்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி 12 இருக்கார். 11ஆம் தேதி 12லேருந்து வக்கரமாக போயிட்டு குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த கேம். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். அதுவும் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் இருக்கும், தாயாருடைய பிடிவாதங்கள், தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். 7 வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களும் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக ஆகாது. பட் இருந்தாலும் மனைவியுடைய நடவடிக்கைகள் நினச்சி கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். குழந்தைகளுக்காக சின்னதாக கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துதான் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக 7ல் இருந்து கணவன் மனைவியினோட வந்து கேவலமாக பேசிக்கிறது, டென்ஷன் ஆகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கொஞ்சம் தகுதி குறைவாக பேசிப்பீங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே விட்டு கொடுத்து போங்க. லைஃபுங்கிறது வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒரு 15-20 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. வெளியாள்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் கர்ணநாதன், வெற்றிகளை அள்ளித்தரும் கர்ணநாதன். ஸோ இது வந்து கர்ணநாதன்கிறது வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து கர்ணநாதன் ஒன்றும் இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்கு அவர் தான் வந்து உங்களை வந்து அப்படியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி பக்கா வந்து உங்களை காப்பாற்றி கொண்டு போவார். சில பேருக்கு வந்து யோகாதிபதியும் கர்ணநாதனும் வந்து ஒன்றா அமைஞ்சிரும். ஸோ அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அதுக்கு உண்டு. ஏன்னா வந்து யோகாதிபதினு ஒருத்தருக்கு யோகின்னு சொல்லுவோம். ஸோ யோகியும் கர்ணநாதனும் ஒன்றா இருந்ததுன்னு வச்சுப்போமே, அவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது பல கோடிகளையும் பல அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த கர்ணநாதனை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் டிப் ஆஃப் த வீக்கில். ஸோ அதில் வந்து கர்ணநாதன்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளுடைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ஒரு சதுர்ப்பதம் அப்படின்னு ஒரு கர்ணம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது ஒரு மண் குடுவையை வந்து அவங்க விசிட்டிங் கார்டில் போடலாம். ஓகேங்களா. ஒரு கலப்பை, ஏர் உழுற கலப்பை, அது வந்து விசிட்டிங் கார்டில் போடலாம். இல்லைனா சாம்பிராணி புகை வந்து வில்வ பொடி இருக்கு இல்லையா, அதை வச்சு சாம்பிராணி புகை போடலாம். இல்லைன்னா வில்வத்தை வந்து கரைச்சி இறைவனை நினச்சி அப்படி குடிக்கலாம் அந்த வில்வ பொடியை. ஸோ அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வில்வமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு அம்சம் உள்ள ஒரு விஷயம். நீங்கள் வில்வத்தை வந்து சாதாரணமாக வந்து பொடி பண்ணி நீங்கள் சாம்பிராணி பண்ணி அப்படியே விபூதி ஸ்மெல் வரும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புலேருந்தும் விபூதி ஸ்மெல் தான் வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. ஸோ சதுர்ப்பதம் அப்படிங்கிற ஒரு கர்ணக்காரர்கள் இதை கடைபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய கர்ணம் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா அது சம்மந்தமான என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுங்கிறத வந்து இவங்க யூடியூப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த வழிபாட்டில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு பத்திரகர்ணம்னு ஒன்று இருக்குது. பத்திரகர்ணத்தை வந்து முருகன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். முருகனை பிடிச்சிட்டு முருகனை வந்து வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே வந்து பத்திரகர்ணக்காரர்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகர்ணக்காரர்கள் வந்து கோழிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ணிடணும். லைஃப்பில் வந்து அவங்க வந்து இந்த நான்வெஜ்லேருந்து அதுக்கு பர்டிகுலர் பட்சிலாம் இருக்குது, அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ கோழி சாப்பிடவே கூடாது பத்திரிகர்ணக்காரர்கள். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வர இது என்னென்னா வாசனை தெரியும்னா சந்தனம் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பத்திரிகர்ணம் முருகனை வேண்டிட்டு சும்மா அப்படி சந்தனத்தை வச்சுட்டு போனாலே வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு வந்துடும். ஸோ தன்னை அறியாமல் வந்து ஒரு கர்ணநாதன் வந்து நம்ம கூடவே கூட்டு போகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். கர்ணநாதன் மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கையில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது வேறு லெவலில் லைஃப் செட்டில் ஆகுங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிய லெவலில் வந்து நம்ம போய் செட்டில் ஆகுது, உட்காறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அறியாமே நம்ம வந்து அதில் வந்து ஆப்ட் ஆகிப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்து தைத்துளை அப்படின்னு ஒரு காரணம், கழுதை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சார் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, மல்லிப்பூ டெய்லி ஒரு மல்லிப்பூ வாங்கி ஏன்னா ஒரு அரை முழம் வாங்கி இறைவனை நினச்சி போட்டுவோம். அது அந்த மலர் வந்து அந்த கர்ணத்துக்கு வந்து உகந்த மலர். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிடலாம். இல்லை மல்லிகைப்பூ சென்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு போங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே போகும். மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி மூலமந்திரம். ஸோ இதை ஏதோ ஒன்று பிடிச்சிக்கோங்க, பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு பத்திரை கர்ணத்துக்கும் அந்த மூல மந்திரங்கள், ஸோ அந்த கர்ணநாதனுடைய மூல மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறது, இல்லை கர்ணநாதன் வழிபாடு பண்ணுறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கர்ணநாதன் சின்னதாக ஒரு சிலையை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பெரிய வெற்றிகள். இந்த உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். ஆனால் அவர் வீட்டில் வந்து கர்ணநாதன் சிலை இருந்தது. அவர் வந்து வழிபடவே இல்லை. ஆனால் கர்ணநாதன் சிலையை வந்து அப்புறம் என் குருநாதர் திரு ஜிகே அவர்கள் சொன்னது தான் இது. அவர்கிட்ட அது கேட்கும்போது, இல்லைங்க உங்கள் வீட்டில் ஒரு சிலை இருக்குமேங்க, ஆமாங்க இருக்குங்க. அதனால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதை வந்து ஒன்றும் இல்லை, விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணுங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. அவர் அந்த அபிஷேகம் பண்ணோன்னே சாதாரணமாக விற்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த சொத்து பல மடங்கு பெரிய விலைக்கு போய் பெரிய சொத்து வந்து பெரிய பணம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த கர்ணநாதன் வந்து வழிபட அவர் லைஃபே வந்து டோட்டலாக மாறிச்சு. ஸோ அதனால் நீங்களும் வந்து கர்ணநாதன் வந்து ஏதோ ரூபத்தில் சிலை தான் வைக்கணும், சின்னதாக அதெல்லாம் வேணாம், ஒரு மந்திரம் உள்ள ஒரு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னு வைங்களேன், லைஃப் வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். லைஃப்பில் வந்து நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்போம். அதில் எந்தவித மாற்றம் இல்லை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.